கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே, வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே, மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே, எல்லாருக்கும் பொதுவில் நடமிடுகின்ற சிவமே, என்னரசே யான் புகழும் இசையும் அணிந்தருளே. गणेश भागिमां जय गणेश जय गणेश जय गणेश रक्षमां, श्री गणेश श्री गणेश श्री गणेश भागिमां, श्री गणेश श्री गणेश श्री गणेश रक्षमां. சோறு போடுமா, சாப்பிட்டமா. இந்த வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்க போறாங்க, சந்தோஷமா இருக்க போறாங்க. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம. प्रथमे भादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरुः दक्षिण पार्श्वे सகாப்தே. அப்பா மந்திரங்களை கொஞ்சம் ஸ்பஷ்டமா சொல்லுங்கப்பா. அண்ணா சீக்கிரம் முடிங்க, வேலை இருக்கு. மாட்டார அக்ஷர சுத்தமா சொல்லி கழுத்து அறுப்பர். தர்ப்பணத்தை கடமையா நினைச்சுட்டு பண்ணு கூட கடனுக்கு பண்ணாம. சரி, என் தோப்பனார் காலமாகும் போது அவருக்கு 50 வயசு. நீங்க தர்ப்பணம் பண்றதுக்குள்ள லேக்கேண்டு வயசாயிடும் போல் இருக்கேன். கர்மாக்களை ஸ்ரத்தையா பண்ணணும், அப்பதான் பலன். நேரங்காலத்துக்கு ஏத்தபடி அனுசரிச்சுட்டு போகணும், அப்பதான் தட்சணை. உங்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணி வைக்கிறது இருக்கே, அது மகா பாவம். சரி, ஆளுக்கு 8 அணா மிச்சம். உங்களுக்கு என்ன வந்தது? தர்ப்பணத்தை சீக்கிரம் முடியும்னு சொன்னா முடிச்சுக்க வேண்டியதானே? அனுஷ்டானங்கிறது என்னடி மேல பேச்சா? கூட்டம் குறைய ஆரம்பிச்சோடனே பேச்ச குறைச்சு முடிச்சுக்கிறதுக்கு. எல்லாருக்கும் முதலாளின்னு ஒருத்தர் இருப்பா, ஆனா புரோகிதாளுக்கு பல முதலாளிகள். எல்லாருக்கும் தான் தலையாட்டி ஆகணும். அவசரமா தர்ப்பணம் செஞ்சா என்ன, அவசரமா மந்திரத்தை அவ சொன்னா உங்களுக்கு என்ன? தட்சணை தானே. தட்சணை இல்லடி, அது தண்டனை. 8 நாளுக்காக என் கொள்கையை மாத்திக்க நான் தயாரா இல்ல. ஆமா, உங்க கொள்கை தான் இந்த குதிரை ரொப்ப போறது. காலி தெரியறதோ இல்லையோ, இந்த கிராமத்துல இருக்கிறதே எண்ணி 10ஓ 12ஓ பிராமணா. அதுல 8 பேரோட சண்டைய குதர்க்கம்னா எப்படி காலட்சேபம் நடத்துறது? ஆத்துல எத்தனை உருப்படி. பேசாம பட்டணமோ ஒரு டெல்லியோ ஒரு பம்பாயோன்னு போயிடுவோம். அங்க இருக்கிற சாஸ்திரிகள் எல்லாம் ஸ்கூட்டர் கார் எல்லாம் கூட வச்சுட்டு இருக்காளா. ரொம்ப ஆசடி நோக்கு, நேக்கு வாக்கப்பட்டிருக்க. சரி, மூத்த பொண்ணு SLC பாஸ் பண்ணி 3 வருஷம் ஆகுது. உத்தியோகத்துக்கு அனுப்பலாமோ இல்லையோ? கை நிறைய இல்லைனாலும் உப்பு பிடிக்காகமே உம்மனாட்டி குழந்தை உத்தியோகத்தை அனுப்ப சொல்றியா? என்ன தப்பு? இந்த காலத்துல 80ஓ 100ஓ கிடைச்சாலும் தான் 1ஆம் தேதி கிடைச்சிடும். உங்களை மாதிரி இல்ல. அசடு அசடு. லலிதாவை உத்தியோகத்துக்கு அனுப்புறான். குழந்தைடியவ நானும் காலங்காத்தால எந்திரிச்சு வயவரப்பெல்லாம் ஒரு சுத்தி சுத்திட்டு வரேன். இவன் என்னடா இன்னும் 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கான். என்னடா
என்னப்பா நீங்க வாட்டுக்கு எழுதி போட்டு சிரிக்கிறீங்க? சொல்லாதீங்க மாமா, என்னன்னு சொல்லாதீங்க. என்ன அப்பா பாருங்க பாருங்க, நிறைய காத்தாராய மாதிரி இல்ல. இப்பத்தான் நாவல்லாவுக்கு பிள்ளை தாவல்லா மாதிரி இருக்கு இல்லையா மாமா? இல்லையா? இதெல்லாம் ஓமலையா? பின்ன என்னவா, வயசு பிள்ளைய லட்சணமா இல்லாம 8 மணி வரைக்கும் என்ன தூக்கம்? நீ மட்டும் வயசு பொண்ண லட்சணமா இல்லாம அம்பளைக்கே பேச போற. நல்ல தாராலே போட்ட மாமா, சிங்கல்ல வச்சு தேய்ச்சால போகாது. எங்க அப்பா திட்டாரு உன்ன வெடிவா பேச்சு. என்ன சத்தம்? இவன் ஒருத்தாண்டா சாப்பிட்ட நேரத்துல எல்லாம் படிக்க வேண்டியிருக்கு. அதுவும் பழைய சாப்பிடுறப்ப பெரிய கணக்காளர மாதிரி வீடு கழிச்ச. அவ எங்கடி அவ லலிதா எங்க சுத்தாளோ? என் கழுத்தை அறுக்கிறதுக்குனே வந்து பிறந்திருக்கா. எல்லாருக்கும் மூத்தவ. சரி சரி, கல்கட்டில பழையது வச்சிருக்கேன் லலிதாவுக்கு, அவளுக்கு இல்லாம பண்ணிடாதீங்க. காலங்காத்தால எங்கடி ரோந்து சுத்திட்டு வர்ற? ஆத்து காரியத்துலதான் ஒத்தாசையா இருக்க மாட்டேங்கிற. வேளா வேலைக்கு வந்து வயசு கொட்டிட்டு போறதுக்கு என்ன? குதிராட்டம் வளர்ந்துட்டு என்னடி குதிராட்டம் வேண்டி கிடக்கு? பத்து பாத்திரம் தேய்க்க கூடாதா? பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க கூடாதா? நோக்கு என்னைக்குதான் புத்தி வர போறதோ? உன் வயசுல நேக்கு 2 குழந்தைகள், நீ என்னடான்னா 2 வயசு குழந்தைன்னு நினைச்சுட்டு இருக்க. நிறுத்துமாடி, ஆட்டத்தை நிறுத்துங்கன்னு சொன்னேன். பழையது வச்சிருக்கேன், கைய கால அலமிட்டு போய் சாப்பிடு. மறந்துடாம எச்சிலிட்டுடும். உலக்க உலக்க ஊர்ல இருக்கிற பொண்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் இவர். தம் பொண்களுக்கு ஒன்னும் வழிய காணும். வர்ற விருந்தாளியை தடுக்கணும்னா காட்டாய் வரைக்கும் போறாது, அவ வர்ற வயலத்தான் கவுக்கணும். ஐயா போல ஏய் திருட்டு தம்மா அடிக்கிறேன். ஐயோ ஓஹோ நீயா? சுருட்டா பிடிக்கிற நீ. இத உங்க அப்பா நடேச உடையார்கிட்ட சொன்னா இந்த தங்கவேல் உடையாருடைய மண்டை நல்லா உடைப்பார். லலிதா, அடிக்கடி நீ என்கிட்ட வம்பு பண்ற. இரு உன் கொட்டை தடுக்கிறேன் பாரு. என்ன பண்ணுவ? சாம்பு கயிறு போடுவியா? தாலி கயிறே போடுவேன். என்ன என்ன வெளியே சொல்லாதே, ஊரே சிரிச்சோம். இப்படித்தான் ஊரு சிரிக்குமா? யமயமா, கொஞ்சம் குளத்துல தண்ணி மிச்சம் இருக்கட்டும். சரு சருன்னு இப்படி குடிக்கிற தண்ணியே. நீ சுருட்ட புடிச்சிட்டு வாய கழுவிக்க தண்ணியை குடிச்ச, நான் வயித்த கழுவிக்க தண்ணியை குடிக்கிறேன். என்னடி இது? உங்களுக்காக கொஞ்சம் காபி கலந்தேன். அறிவு இருக்கா நோக்கு? நான் சிராத்தம் பண்ணி வைக்கிறதுக்காக போயிட்டே இருக்கேன். காஃபி கொடுக்குறியா? காஃபி. மத்தியானம் வரைக்கும் வயிறு ஒட்டிக்கு பட்னியா இருக்கணுமேனு கொண்டு வந்தேன். அப்படி தாண்டி தவசம் பண்ணி வைக்கணும். யார் இந்த காலத்துல அவ்வளவு ஸ்ரத்தையா சிராத்தம் பண்றா? பண்ணி வைக்கிறவனுக்கா சிரத்தை இருக்கணும். இல்லைன்னா மகாபாம் மகாபாம். ஏனடா? பாட்னி ரெக்கார்ட் நோட் புக் வாங்கணும்ப்பா. இன்னைக்கே வாங்கணும்ப்பா. வசதி இல்ல, படிப்பு வேண்டாம்னு சொன்னா கேட்டாதானே? பியூசி வரைக்கும் இலவச படிப்புன்னு சொல்லிட்டு இப்ப ரெக்கார்டு அது இதுன்னு சொல்லி என்ன ஹிம்சப்படுத்துறேன். ஏன் புத்தகம் எல்லாம் கூட அரசாங்கமே வாங்கி கொடுக்கணும்னு சொல்றேடா? ஐயோ, நான் ஒண்ணும் சொல்லலையே. வசதி இல்லாதவர்களுக்கு என்ன ஆசை வேண்டி கிடக்கு?
கிராப் பாரு கிராப். கடைங்க என் கையில 2000 தான் இருக்கு, போதுமா? சத்தி பண்ணியா?